பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஏசாயா 43:4 வாக்கியத்தின்படி என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் அவருடைய பார்வைக்கு எந்த மனிதன் பிரியமாய் வாழ்கிறானோ, அவர் பார்வைக்கு ஏற்றவனாய் வாழ்கிறானோ அவனை பார்த்து நான் உன்னை கனம் பண்ணுவேன். இன்னைக்கு நாம் யாருடைய பார்வைக்கு பிரியமாய் வாழுகிறோம்? நம்ம போடுற உடை, நம்முடைய செயல், வாழ்க்கை முறை, வாகனத்தை நாம் வைத்துக் கொள்கிற முறை எல்லாமே பார்ப்பதற்கு என்னை மற்றவங்க ரொம்ப கெத்தா சொல்லணும், பெருமையா சொல்லணும், ஒரு பிரபலமா நான் பேசணும், என் கீர்த்தி பெருகணும். இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்துக்கும் போராட்டத்துக்கும் கண்ணீருக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் பிறருடைய பார்வைக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு அவர்களை சிறந்தவராக காட்டுவதற்கு முயற்சிக்கிறார். அருமையானவர்களே, கண்ணுக்கு தெரியாத இறைவன், இன்விசிபிள் காட், அவர் நம்மை பார்க்கிறார். அவர் பார்வைக்கு எத்தனை பேர் அருமையானவர்களாய், உகந்தவர்களாய், இன்னைக்கு நல்ல குணம் படைத்தவர்கள் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் மனிதனை பிரியப்படுத்தி மனிதனுக்கு முன்பாக நற்கிரிகளை செய்து அவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்கிறார், பார்வைக்கு சேவை பண்றபடினாலே பிறருடைய லைக்குக்காக, பிறருடைய பெருமைக்காக மனிதர்களை பார்க்கிறவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த பிறகு 100 லைக்கு 1000 லைக்கு வாங்கணுன்றதுக்காக என்னென்னவோ அட்வென்ச்சர்லாம் பண்றாங்க, சாகசம்லாம் பண்றாங்க. நிறைய பேர் செல்ஃபி மோகத்தில் ட்ரெயினுக்கு முன்னாடி கார்ல ஒத்த கையில் ஓட்டி, பைக்ல ஒத்த கையில் ஓட்டி, அவங்க மனுஷன் பார்வைக்கு. இதுதான் சங்கீதம் 29:49-20 சொல்கிறது. அந்த கனம் பெற்றவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் கனம் பெற்றவனாய், மதிக்கக்கூடியவனாய், மதிப்புக்குரியவனாக இருந்தும் அவன் அறிவில்லாதவனாய் இருக்கிறபடினாலே அவன் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்க. நிறைய பேர் மதிப்பும் மரியாதைக்குரியவர்களாய் இருந்தாலும் இறைவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு. நீங்க நீதிமொழிகள் நீங்க 9:10 வாசித்தா, பரிசுத்தரின் அறிவே அறிவு. இறைவனை எந்த மனிதன் அறிந்து கொள்கிறானோ அவன் தான் அறிவுள்ளவன். நீங்க இறைவனை அறிகிற அறிவில்லை, அவருடைய தன்மையை அறிகிற அறிவில்லைன்னா நீங்கள் மிருகங்களுக்கு ஒப்பாய். மிருகத்துக்கு என்ன தெரியாது? பந்தம், பாசம், நேசம், ஏதோ ஒரு சில மிருகம் இருக்கான, என்னால் எல்லாத்தையும் இருக்க முடியாது. இன்னைக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம முயற்சிப்போம். நம்ம படைத்த இறைவனுடைய பார்வைக்கு 1 சாமுவேல் அங்க 2:30 சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். முருகாய் கூட ராஜா கனம், அந்த ராஜா உன்னை என்னை கனம் பண்ண ஆரம்பித்து விட்டால், நேசிக்க ஆரம்பித்து விட்டால், பார்வைக்கு உரியவர்களாக நாம் மாற ஆரம்பித்து விட்டால், இந்த பூமியில நம்முடைய ஆசீர்வாதத்தை, மேன்மை எந்த மனிதனாலும் தடுக்க முடியும். கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள். நாம் யார் பார்வைக்கு நாம் கனம் பெற்றவர்களாய், யார் பார்வைக்கு உகந்தவர்களாய், யார் பார்வைக்கு சிறந்தவர்களாய் நாம் வாழ முயற்சிக்கிறோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவர் பார்வைக்கு எப்படிப்பட்ட, அவர் பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கான், எல்லாம் வெளிப்படைய நிறுவனம், அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. அவர் நம்ம தூரத்திலிருந்தே பார்க்கிறார். தூரந்து வரும்போதே நாம் யார் என்று அறிகிறார். அதான் 2 பேர் ஜெபிக்கும் போது ஒருவன் பிரகடனம் பண்ணுகிறான், பெருமையாக பேசுகிறான், நான் ஜெபம் பண்றேன், காணி கொடுக்கிறேன். ஆனா இவன் ஒருத்தனுக்கு தெரியும் நான் யார் என்பது. அவர் பார்வைக்கு பாவியாக என் மேலே கிருபையாயிரும் என்று அவன் தயவாய் அவன் வேண்டினான். அருமையான மக்களே, நீ நான் வெற்றி பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தின் பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், ஒரு வினாடி நாம் சிந்திப்போம். நாம் யாருடைய பார்வைக்கு நாம் பிரியமானவர்களாய் வாழ்கிறோம்? ஆமென். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை எப்படி நடந்து கொள்கிறோம் அறிந்து கொள்கிறார். பரிசுத்த வேதத்திலே அநேகர் அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்கன்னு கேட்ட, உங்களுக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க, நீரே தேவன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு அவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்கப்பா. நான் மனுஷனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பழகிவிட்டேன். என் கண்ணுக்கு புலப்படாத இறைவா, உண்மை அறிந்து கொள்ள அறிவையும் ஞானத்தை எனக்கு தாங்க. நீங்க அப்படி செவிக்கும் போது அவர் கற்றுத்தருவார். உங்கள் மனதிலே நல்ல ஒழுக்கங்கள் வரும், சுபாவத்திலே மாற்றங்கள் வரும், செயலிலே மாற்றங்கள் வரும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் மாற்றங்கள். ஏனென்றால் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்வைக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, ஏன் பார்வைக்கு நீ அருமையானபடினாலே நீ கனம் பெற்றாய். என்னுடைய செயல்களும், என்னுடைய பக்தியும், என்னுடைய நற்கிரிகளும் இறைவனை மகிழ்ப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது அவர் பார்வைக்கு அருமையா இருக்கும். கர்த்தர் நம்ம கனம் பண்ணுவார். தேவன் நம்ம கனம் பண்ணினால் பாருங்க, பைபிள்ல பல இடத்துல சொல்கிறது,
யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாய் இருந்தார். கர்த்தர் உன் சகோதரர்களை, சகோதரர் என்றால் உன் கண்ணுக்கு முன்பாக இருக்க மக்களிடவிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இறை அச்சத்தோடு வாழ்வோம், தேவனுக்கு பயந்து வாழ்வோம். எது ஆண்டவரே உங்களுக்கு பிரியம் என்று கேட்போம், அவர் பிரியமானதை கற்றுத் தருவார். சங்கீதம் 143:10 உங்களுக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க கேட்டு பாருங்க. நீங்க அவர் பிரியமாய் வாழுங்கள், தேவன் உங்களை கனம் பண்ணுவார். ஏசாயா 43:4 படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.